ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரதாவின் கிச்சன். இன்றைக்கி மெதுவடை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு உளுத்தம்பருப்பு 1/4 கிலோ எடுத்து நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். கழுவி நல்லா வடிச்சுட்டு வடைக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி கழுவி கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், 1 மணி நேரம் ஊற வச்சாச்சு. தண்ணி நல்லா வடித்து எடுத்துட்டேன். இப்போ கிரைண்டரில் போட்டுக்கலாம். நல்லா மாவு நைஸாக அரைச்சி விட்டுருச்சு. மாவு அள்ளிக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். திருப்பி வடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 மிளகாய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஃப்ளேவருக்கு தான், என்ன மிளகு போடுறதுனால பச்சை மிளகாய் தேவைப்படாது. கருவேப்பிலை சிறிதளவு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் வடை செய்ய தேவையான அளவு. சரி, இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மாவு அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாயெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கூடவே மிளகு போட்டுக்கலாம், ஜீரகம், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயிட்டுன்னு வடையை போட்டு எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் வடை. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வடை சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கையில் தண்ணி தடவிட்டு நடுவில் கிள்ளி போட்டு பண்ணிக்கலாம் வடை. முதல்ல போட்ட வடை செவந்திருக்கு, திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா வேகட்டும்னு எடுத்துட்டோன்னா அருமையான மெதுவடை சூப்பராக ரெடி ஆயிரும். சரி, வேகட்டும். பாருங்கள், ஃபஸ்ட்டில் போட்ட வடை நல்லா வெந்துருச்சு. நல்லா வடையை வேக விட்டு எடுத்துட்டோம்னா அருமையான மெதுவடை சூப்பராக ரெடி ஆகிடும். கொஞ்ச நேரம் செவக்கட்டும். எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் போட்டதை அதில் கொஞ்ச நேரம் நல்லா செவக்கட்டும். எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மற்றதும் போட்டு எடுத்துட்டோம்னா அருமையான மெதுவடை சூப்பராக நமக்கு கிடச்சிரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாடா.